ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அசைவம் சுவையிலே கோலா உருண்டைய சோயா பீன்ஸில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் மூழ்கிற அளவுக்கு வெந்நீரை ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு ஊறணும். இப்போ இதில் தண்ணிகள் இல்லாமல் நம்ம நல்லா புழிய விட்டு எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க சோயா பீன்ஸு எல்லாத்தையுமா போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வாடனில் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் வதக்கி மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சோயாவில் கலந்து இதையும் ஒரு பல்ஸ் விட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டைகளாக மெருதுவாக பிடிக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. அப்போ தான் உள்ளே நமக்கு பச்சை வாசனை போக உருண்டை நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வெந்து வரும். வாணலில் எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த கோலா உருண்டைகளை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வேகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த கோலா உருண்டை சோயாபீன்ஸில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.